உலக தமிழர்களுக்கு வணக்கம். நான் வெங்கிரத்னம். படையாண்ட மாவீரா இயக்குனர் நடிகர் அவதாரம் எடுத்த கௌதமன் அவர்கள் இயக்கி தானே கதாநாயகனா நடிச்சிருக்கக்கூடிய ஒரு படம் அப்படிங்கிறது வெளியாயிருக்கு. இதுக்கு நேர்மறை எதிர்மறை விமர்சனங்கள் எல்லாமே தொடர்ச்சியா வந்துட்டு இருக்கு. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம படத்தோட விமர்சனத்தை மட்டும் பார்க்க போறதில்ல, உண்மையிலேயே அந்த கதையோட ஒரிஜினல் நாயகன் காடு வெட்டியார் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய குரு என்கின்ற குருநாதன் அவர்களுடைய உண்மை முகம் என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். யதார்த்தமா ஒரு மஞ்சள் சட்டை வந்துருச்சு, நிஜமா இதை நான் போடணும் அப்படின்னே போடல, யதார்த்தமா போட்டு வந்தேன். ஏன்னா குரு அவர்கள் எப்போதும் மஞ்சள் ஆடை அணிந்திருக்கக்கூடிய ஒரு நபர், வன்னியர் சங்க தலைவராயிருந்தவர். இந்த வீடியோவை பேசுறதுக்கு முன்னாடி ஒரு டிஸ்கிளைமரும் கூட கொடுக்கலாம். நான் பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்தவனும் கிடையாது, வன்னியர் சமூகத்தை சேர்ந்தவனும் கிடையாது. இதை எதுக்காக சொல்றேன் அப்படிங்கிறத இந்த வீடியோல முடிவுலயே நீங்க தெரிஞ்சுக்கலாம். அதாவது ரொம்ப எளிமையான அரசியல்வாதிகள் காமராஜர், கக்கன், இவங்க எல்லாமே சொல்லி நாம கேள்விப்பட்டிருப்போம். ஆனா நம்மளோட சமகாலத்துல, அதாவது என்னோட வயதை ஒத்தவர்கள் காமராஜர், கக்கன் இவங்களெல்லாம் பார்த்திருக்க மாட்டாங்க, இப்படிப்பட்ட எளிமையான அரசியல்வாதியா அப்படின்னு. அப்படி நம்முடைய சமகாலத்துல உண்மையிலேயே ஒரு எளிமையான அரசியல்வாதியா கடைசி காலகட்டத்துல மருத்துவ செலவுக்கு கூட பணம் இல்லாம இறந்து போன ஒரு எளிமையான மனிதர் காடுவெட்டி குரு. பார்த்தா பெரிய ஜாதி வெறியர் அப்படிங்கிற மாதிரி இந்த திராவிட கூட்டம் கட்டமைத்த உண்மையான சமூக நீதி போராளி திரு குரு அவர்கள். எப்படி சொல்றது அப்படின்னா, குருவோட ரவுடித்தனம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லையா, பர்சனலா தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், அவர் ஒரு குழந்தை அப்படிங்கிற மாதிரி ஒரு உள்ளம் கொண்டவர் தான். அது மாதிரி பாத்தீங்கன்னா ஆளு கருப்பா இருப்பாரு, கட்டையா இருப்பாரு, மீச வச்சிருக்க மாட்டாரு, கண்ணெல்லாம் எப்பவுமே செவந்து போயிருக்கும், செம்மையா தண்ணீரிப்பாரு போல இருக்கு அப்படிங்கிற மாதிரிதான் பாக்குறவங்களால புரிந்து கொள்ளப்படும். ஆனா வாழ்நாள்ல ஒரு தடவை கூட மதுவையோ புகையவோ எந்த கெட்ட பழக்கத்திற்கும் ஆட்படாத ஒரு தனி மனித ஒழுக்க சீலர் திரு குரு அவர்கள். அவரோட வாழ்க்கையை ஒத்து சில சினிமாவுக்கே உரிதான கற்பனைகளையும் கலந்துதான் இந்த படையாண்டா மாவீரா அப்படிங்கிற திரைப்படம் எடுக்கப்பட்டிருக்கு. முதல்ல குரு அவர்கள் யாரு அப்படின்னு பார்க்கணும். எல்லாருமே வன்னியர் சங்க தலைவர் அப்படின்னு மட்டும்தான் குரு அவர்களை தெரியும். ஆனா இன்னைக்கும் சரி, பாட்டாளி மக்கள் கட்சியில அன்புமணி ராமதாஸ் அவர்கள், மறுபக்கம் பெரியவர் ராமதாஸ் அவர்கள், இந்த ரெண்டு குரூப் இப்ப பெரிய மோதல் அப்படிங்கிறத வெடிக்குது. ஆனாலும் ரெண்டு குரூப்புமே ஒரு படத்தை ரொம்ப முக்கியமா மரியாதை கொடுத்து பயன்படுத்துவாங்க. அவருதான் காடுவெட்டி குரு அவர்கள். பாமக மேடைகள்ல மருத்துவர் ராமதாஸ் அவர்களோட பெயரை சொன்னா விசில் சத்தம் பறக்குதோ இல்லையோ, அன்புமணி ராமதாஸ் அவர்களோட பெயரை சொன்னா விசில் சத்தம் பறக்குதோ இல்லையோ, காடுவெட்டி அப்படின்னு ஆரம்பிக்கும் முன்னாடியே குரு அப்படின்னு பேரே சொல்ல வேண்டியது இல்லை, காடுவெட்டியார் அப்படின்னு சொல்லும் போதே விசில் சத்தம் விண்ண பிளக்கும். அந்த அளவுக்கு குறிப்பிட்ட அந்த சமூக மக்களுக்காக பெரிய ஒரு போராளியா நின்றவர் குரு அவர்கள். ஆரம்ப காலகட்டத்துல திமுகவுல கிளை கழக செயலாளரா இருந்தார். இது பல பேர்த்துக்கு தெரியாது. அதன் பிறகு திமுகவுல அந்த பகுதியை சேர்ந்த வன்னிய மக்கள் பிரதிநிதித்துவப்படுத்தப்படல அப்படிங்கிறதுக்காக தான் அதுல இருந்து விலகி பாமகவுல இணைஞ்சு அப்புறம் வன்னியர் சங்கத்துல செயல்படவும் ஆரம்பிச்சார். குரு அவர்களோட அரசியல் வருகை அப்படிங்கிறதே ரொம்ப வித்தியாசமானது. 1961 வருடம் பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி ஜெயராமன் கல்யாணி தம்பதிகளுக்கு மகனா பிறந்தவர் தான் இந்த குரு அவர்கள். குரு அவர்களோட தந்தை ஜெயராமன் ஒரு அதிதீவிர கம்யூனிஸ்ட். அதாவது வன்னியர்களும் பறையர் சமூக மக்களும் ஒருங்கிணைஞ்சு இருக்கணும், நீங்க இல்லைன்னா நாங்க இல்ல, நாங்க இல்லைன்னா நீங்க இல்ல, எல்லாரும் ஒத்துமையா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சமூக நீதிக்காக குரல் கொடுத்த ஒரு உத்தமமான மனிதர் காடுவெட்டி குரு அவர்களோட தந்தை ஜெயராமன். அந்த ஊர்ல அரியலூர் மாவட்டம் உடையார்பாளையம் தாலுகா ஜெயங்கொண்டம் பக்கத்துல இருக்கிற காடுவெட்டி அப்படிங்கிற கிராமம். இந்த அரியலூர் மாவட்டத்துக்கு வித்தியாசமான ஒரு வரலாறு அப்படிங்கிறது இருக்கு. இந்த படத்துல கூட கௌதமன் அவர்கள் ஒரு டயலாக் சொல்லியிருப்பாரு, உலகம் ஃபுல்லா தமிழ் அடி வாங்கினா திருப்பி அடிச்சது 3 இடம் தான்டா. 1 மேதகு அவர்களோட வன்னிக்காடு, 2 வீரப்பன் அவர்களோட சந்தனக்காடு, 3வது எங்களோட முந்திரி காடுடா அப்படின்னு சொல்லியிருப்பார். எங்களோட முந்திரி காடு அப்படிங்கிறதுக்கு அரியலூரோட வரலாறே பயங்கரமான ஒரு வரலாறு.
ஒட்டுமொத்த பிரிட்டிஷ் போலீஸையே ஒற்றை மனிதனா அலறவிட்ட கொடுக்கூர் ஆறுமுகம் வாழ்ந்த மண். தமிழ் தேசியத்திற்கான விதையை தூவின தமிழ் தேசிய தந்தை அப்படின்னு கூட அவரை நாம சொல்லலாம். தோழர் தமிழரசன் அவர்களோட சொந்த ஊர். பல தமிழ் தேசிய போராளிகளை செதுக்கி உருவாக்கிய ஒரு மண் அப்படின்னு அரியலூர் மண்ணை சொல்லலாம். அப்படிப்பட்ட அரியலூர் மாவட்டத்துலதான் காடுவெட்டி குரு அவர்களும் பிறந்தாரு. காடுவெட்டி குரு அவர்களோட தந்தை கொல்லப்பட்டது ஏன் அப்படின்னா, அந்த பகுதியில தாழ்த்தப்பட்டவர்கள் குளத்துல தண்ணி எடுக்கிறதுக்கு தடை இருந்துச்சு. அது எப்படி அவனை நீ எடுக்காம உள்ள, அவனும் நம்ம சொந்தக்காரன்டான் தானு தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக போராடினதால தான் சொந்த சமூக மக்களாலேயே வெட்டி கொல்லப்பட்டவர் தான் காடுவெட்டி குரு அவர்களோட தந்தை. அப்ப காடுவெட்டி குரு அவர்கள் ரொம்ப சின்ன வயது. அதனால அந்த ஊர்ல இருக்க முடியாம ஊரை காலி பண்ணிட்டு காடுவெட்டியில இருந்து கும்பகோணத்துக்கு போயிட்டாங்க. கும்பகோணத்துல போய் தான் அவர் கல்வியே படிச்சாரு. அதன் பிறகு உயர்கல்வி அப்படிங்கிறதையும் படிச்சு முடிச்சாரு. அதன் பிறகு சொந்த ஊருக்கு வந்து திமுகவோட கிளை கழக செயலாளராக இருந்தாரு. தன் தந்தையை கொன்ற சுயசாதிக்காரர்களையே வெட்டி வீழ்த்தினார், பலிக்கு பலி வாங்கினார் அப்படிங்கிறது தான் வரலாறு. அதன் பிறகு அந்த பகுதியை சேர்ந்த பட்டியல் சமூக மக்களுக்காக குரல் கொடுத்தார். எல்லாரும் அவரை வன்னியர் சங்க தலைவர், ஜாதி வெறியர் அப்படின்னு சொல்லுவாங்க. அரியலூர் மாவட்டத்துல இரட்டை குவளை முறையை ஒழிச்சு கட்டினது காடுவெட்டி குரு அவர்கள் அப்படின்னு சொன்னா அது மிகையாகாது. அந்த அளவுக்கு தான் வாழ்நாள்ல பட்டியல் சமூக மக்களுக்காக உழைச்சவர், அவங்க முன்னுக்கு வரணும் அப்படின்னே பாடுபட்டவர். அரியலூர் நகரத்திற்கு உட்பட்ட இன்னும் பல பகுதிகளில் 7 அம்பேத்கர் சிலையை ஒரே நாள்ல நிறுவி பட்டியல் சமூக மக்கள் மேல வரணும் அப்படின்னு நினைச்சவர். இதனால குரு அவர்கள் ஒரு சமூக நீதி காத்த தலைவராக தான் அந்த காலகட்டத்துல பார்க்கப்பட்டார். ஆனா ஒரு தமிழன் அப்படின்னு வளர்ந்து வந்தாலே திமுகவுக்கு பிடிக்காது. ஏன்னா இதெல்லாம் திராவிட தெலுங்கு கூட்டம்ல. அதனால திருமாவளவனை உருவாக்கி அந்த பட்டியல் சமூக மக்களுக்கு அப்படின்னு ஒரு தனி அமைப்பு டிபிஐங்கிற பேர்ல உருவாக்கி குருவை வன்னியர் சாதி வெறியனா சித்தரிச்சு காமிச்சது திமுக. அதன் பிறகு இவர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் தூண்டி விடப்பட்டதால இவர்களோட மோதல் அப்படிங்கிறது பெரிய அளவுல வந்துருச்சு. அந்த காலகட்டத்திலேயே பொங்கு தமிழ் வளர்ச்சி கழகம் அப்படின்னு ராமதாஸ் அவர்களும் திருமாவளவன் அவர்களும் இணைஞ்சு செயல்படுறதுக்கு முக்கியமான காரணமா இருந்தவர் காடுவெட்டி குரு அவர்கள். இந்த 2 சாதிக்காரனும் இணைஞ்சிட்டான் அப்படின்னா நாம தெலுங்க வந்து இங்க திராவிடங்கிற பேர்வையில ஆட்சி செய்ய முடியாது, கோடிக்கணக்கில் அடிச்சு கொள்ளையடிக்க முடியாது, அதுக்கு குரு இடைஞ்சலா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டுதான் இந்த சாதி பிரிவினைகள் அப்படிங்கிறத உருவாக்கி இன்னைய வரைக்கும் வன்னியர்களுக்கும் பறையர் சமூக மக்களுக்குமான பெரும் பிரச்சனையை உருவாக்கியதே திராவிடம் தான், குறிப்பா திமுக தான். கேட்டா நாங்க சாதி ஒழிப்பு சமூக நீதி போராளிகள் அப்படின்னு வாய்க்கூசாம பொய் சொல்லக்கூடியதும் இவர்கள் தான். எதற்காக காடுவெட்டி குரு அவர்களை நான் கக்கன் காமராஜரோட ஒப்பிட்டு பேசினேன் அப்படின்னா, 2 முறை சட்டமன்ற உறுப்பினர், எத்தனையோ கட்சிகள்ல இருந்து பேரம் பேசப்பட்டுச்சு. குரு அவர்கள் அதிமுகவுக்கோ இல்ல திமுகவுக்கோ போறேன் அப்படின்னு நினைஞ்சிருந்தா பல 100 கோடி ரூபாய் பணம் அவர் தேடி வீட்டுக்கு வந்திருக்கும். ஆனா இந்த சமூக மக்களுக்காக நான் உழைப்பேன், என் பகுதியை சேர்ந்தவர்களுக்காக உழைப்பேன்னு கடைசி வரைக்கும் 2 முறை எம்எல்ஏவா இருந்து எதுவுமே சம்பாதிக்காம தன்னோட ஒரு வைத்திய செலவு கூட காசு இல்லாம செத்து போன ஒரு 10 வருட எம்எல்ஏ யாராவது பார்த்திருப்பீங்களா? ஒரு மிகப்பெரிய கட்சியோட முக்கியமான தலைவரை யாராவது பார்த்திருப்பீங்களா? இப்ப குரு அவர்களோட அந்த செல்வாக்கு, அந்த நிலை அவ்வளவு உயரத்துல ஒருத்தர் இருந்தான்னா லட்சம் கோடி சொத்து சேர்த்து வச்சிருப்பான். செந்தில் பாலாஜி எல்லாம் பாருங்க எங்க கடந்து எவ்வளவு கோடி சொத்து வச்சிருக்காப்லன்னு. ஏவா வேலு பாருங்க, சொல்லிக்கிட்டே போலாம். இது மாதிரி காடுவெட்டி குரு அவர்களும் நினைச்சிருந்தா திமுகவுல இணைஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தா இன்னைக்கு காடுவெட்டி குரு அவர்களோட மகன் கனலரசன் கூட அமைச்சரா இருந்திருக்கலாம். அப்பேற்பட்ட செல்வாக்கு மிக்க ஒரு நபர். ஆனா காசு பணத்துக்கு ஆசைப்படாம சமுதாயம் 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 அப்படின்னு வாழ்ந்தே இறந்து போன காடுவெட்டி குரு அவர்களோட ஒரிஜினல் கதையில சில கற்பனைகளோட தான் படையாண்ட மாவீரா அப்படிங்கிறது வந்திருக்கு. இதுதான் காடுவெட்டி குரு அவர்களோட கதை. உண்மையிலேயே இந்த படத்தை ரொம்ப நேர்த்தியாவே இயக்குனர் கௌதமன் அவர்கள் இயக்கி குருவாவே வாழ்ந்திருக்கார் அப்படின்னு கூட சொல்லலாம். குரு அவர்கள் பாக்குறதுக்கு ரொம்ப ரஃபா தெரிஞ்சாலும், ஒரு ஹார்டான பேச்சா தெரிஞ்சாலும், உண்மையிலேயே ரொம்ப மென்மையான ஒரு மனிதர். எவனாவது ஒருத்தன் இல்லை அப்படின்னு போயிட்டு நின்னா தாங்கிட்டே இருக்கிறத கொடுக்கக்கூடிய ஒரு மனிதர். ஏன்னா எங்களோட சொந்த மாவட்டம், நான் பலமுறை அவரை சந்திச்சிருக்கேன், பேசுறதுக்கான வாய்ப்பும் சில இடங்கள்ல கிடைச்சது, பேசியும் இருக்கேன். அப்படிங்கிறதால அவரை நமக்கு நல்லாவே தெரியும். ஆனா இந்த படத்துல காட்டப்படாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, எந்த கட்சிக்காக உழைச்சாரோ அந்த கட்சி அவரோட மரணத்தின் போது அவரோட வைத்திய செலவுக்கு கூட எந்த உதவியும் செய்யல. அத
அரசியல் காரணங்களுக்காக காட்டாமல் விட்டிருக்கலாம். எது எப்படியோ இந்த வன்னியர் சமூக இளைஞர்களுக்கும் சரி மக்களுக்கும் சரி காடுவெட்டி குரு அவர்கள் ஒரு தெய்வமா வணங்கப்படக்கூடிய ஒரு நபரா இருக்கார். அதனால அரியலூர் மாவட்டத்துல உள்ள பகுதிகள் எல்லாத்துலயுமே இந்த படம் அப்படிங்கிறது கொண்டாடி தீர்க்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. அதே நேரத்துல குரு அவர்கள் எப்படிப்பட்ட மனிதர் அப்படின்னு எடுத்துக்கிட்டா, இப்ப முக்குலத்தோர் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா தெய்வ திருமகன் திரு தேவர் பெருமகனார் அவர்களுக்கு குரு பூஜை அப்படின்னு எடுப்பாங்க. உண்மையிலேயே குருவிற்கான குரு பூஜை நடத்தப்படும் நாள் தான் வன்னியர்களுக்கான பொற்காலமா இருக்கும். நடக்குதான்னு பார்ப்போம், தொடர்ந்து பேசுவோம்.